நந்திதா சமையல் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 2 மீடியம் சைஸ் தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவு முட்டை, தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பற்ற வச்சுக்கலாங்க. பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாகிட்டு வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி தேவையான பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி சோம்பு கொஞ்சமாக சக்கரை, துருவிய தேங்காய் ஒரு 1/4 மூடி ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் தேவையான அளவு, தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பேன் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. மசாலாலாம் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம், மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொதி வந்துருச்சுங்க. முட்டையை போட்டு ஊற்றிக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க.